இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் இலவச சோறு போடுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எல்லோரும் அமைதியாகவும் வரிசையாகவும் நின்று உணவை பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நாள் அதுவும் அன்னதானம் செய்யறோம். ஏயா தடுக்கிற? அப்படிதான் தடுப்பேன். யாருக்கு நீ இந்த சோத்தை போடக்கூடாது. நீ ஏதோ தான தர்மம் பண்றாங்க, அத்தையே தடுக்கிற. நான் ஏழை பழங்க வயசு துண்டுறது உனக்கு பிடிக்கலையா? இத பாருமா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவங்க ஏமாத்தி நிக்கிறான். 2000 பேருக்கு சோத்த போடுறேன்னு சொல்லி எங்க பேட்டையில் வசூல் பண்ணீங்கன்னு 250 பேருக்கு தான் போட்டு நிக்கிறான். மீதி எல்லாம் இவனை சுட்டான். யோ, அத்த ஒன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுமாவா? மிச்ச மீதி அரிசி பருப்பெல்லாம் இவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச வெளிய எடுத்துடா. நீ சொல்றது எந்த அளவுக்கு நெசன நாங்களும் பாத்துறோம். அப்ப கம்மன 4 பேர் பின்னாடி வாங்க. நீங்களே வாங்க. ஏய், பாருங்க, பாத்தீங்களா? பாருங்க. பாவி நெசமாலுமே ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப சொல்ற கேட்டுக்க. இன்னொரு தப்பா இந்த பேட்டை பக்கம் வந்து வசூல் பண்ணேன்னு தெரிஞ்சது, உன் உடம்புல தலை இருக்காது. தெரியுதா? போடா. சத்தியம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். ஜெயிச்சிட்டேன். அவரவர் சூது பணத்தை எடுங்கள். என்ன சாக்கடை பெருச்சாளி போல விழிக்கிறாய்? அப்பா மாதிரி தான் மகனால பார்க்க முடியும். உன்னுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? புல்லு. கோழி. ஒரு 8 ரூபாய் எடு. 5 ரூபா தான்ப்பா இருக்கு. 3 ரூபா அப்புறம் தரானே. நடக்காது. கடன் உறவை துண்டிக்கும். உடனடியாக கொடு. சொந்த புள்ள தானே, 3 ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன? பிள்ளையோ பெண்ணோ, ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, பொண்ணு தான் ஞாபகம் வருது. உங்க பொண்ணு ராதா எங்க? மகனே மாதவா. அப்பா, என் மகள் ராதா எங்கே? உங்ககிட்ட தானப்பா சொல்லிட்டு போனா ஏதோ டான்ஸ் ப்ரோகிராம் பார்க்க போறேன்னு. ஏங்க
நம்பர் 7 ஏகாம்பரம் தெரு தானே? உங்களதான் கேக்குறேன். 7 ஏகாம்பரம் தெரு தானே? சும்மா இரும்மா. நானே சீட்டு சேராமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். 7 ஏகாம்பரம் தெருவாவது 10 பீதாம்பரம் தெருவாவது. சென்று வா. என்னங்க இந்த வீட்டுல தானே திருச்சிற்றம்பலம் இருக்காரு? ஏமா இதெல்லாம் போஸ்டர்ல கேட்டு வந்திருக்க கூடாது. இங்க வந்து உயிர் எடுக்கிறீங்க. நான் ராணியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். யார் இது? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி கிடுகிடு நீ பாட்டுக்குள்ள வர? யாருடி நாய்? மரியாதையா பேசு. முதல்ல நீ யாரு அது சொல்லு. எதுக்கா இங்க வந்த? அண்ணி அண்ணி. என்ன இவதான் அண்ணியா? ஆமா ராதா. ஐயோ எனக்கு தெரியாம போச்சே. அக்கா நேற்று கொஞ்சம் வீட்டுல வந்து பித்திர பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டான். அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்லம்மா, தெரியாம தானே பண்ண. இது போய் யாரு உங்க பாவலி என் கண்ணியால கைவிலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன மன்னிச்சிட ஒரே வார்த்தை சொல்லுங்கக்கா, ஒரே ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. தம்பி இதுதான் நீ சொன்ன பொண்ணா? ஆமா நீ திருச்சிட்டம்பலமா ராதா. ராதா உங்க அக்கா சொல்றல்ல, அழாத. எந்திரிமா எந்திரிமா. ராதா ராதா அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு கல்யாணம். என்னது? பொண்ணுக்கு அப்பா தமிழப்பாவா? அந்த ஆளுக்கு தமிழை தவிர வேற சொத்தே கிடையாதம்மா. சுத்த பாப்பராச்ச. உன் கொழுந்தனாருக்கு ஏமா இவ்வளவு சாதாரண இடத்துல பொண்ணு பார்த்த? உங்களுக்கு தெரியாதுப்பா, ஏழை பொண்ணானாலும் தங்கமான பொண்ணு. நான் பொண்ணு பார்க்க போயிருந்தேனா அப்படியே என் கால்ல விழுந்து நான் உங்களுக்கு அடிமை சொன்னாப்பா. வாழ்நாள் பூரா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சுப்பேன்ல. எதுக்கு ஒரு வார்த்தை பேசுவாளா என்ன? நான் யார் மக? அதான பார்த்தேன். பாக்கி வேடிக்கைய கல்யாணத்துல வந்து பாருங்கப்பா. சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமா கொசு அடிக்கிற? அண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இவ கால நாயே வேணும். இவ்வளவு என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து மருமக தானே. என்ன சொன்ன? சும்மா மாட்டாத. என்ன விட நீ கொஞ்சம் சீனியர் அவ்வளவுதானே. இதுக்காக மரத்து மேல ஏறி குதிக்கணுமா? அப்போ என்ன குறைங்கன்னு சொல்றியா? சொல்லிட்டான் தெரியல வாக்கா. என்னடி சொல்ல? கையை ஓங்குன கழுத்தை திருகி போடுவேன். அட நீங்க வாங்க, உண்மையான பேர் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்க. என்னம்மா நீ என்னவோ சொன்ன, இவன் இப்படி சொல்லிட்டு போறா? அவ வீட்டுக்கு வரட்டும்பா. அவளை ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரைக்கல. என் பேர் சரசு இல்ல. அப்பா அரைக்கிறதுக்கு அவனுக்கு வேற ஐட்டம் கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு விடுதலை. சரசு அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஆரத்தி தட்டோட வா. சாணியை கரைச்சு கொட்டிருப்பேன், ஆர்த்தியை கரைச்சு கொட்டினேன்னு சந்தோஷப்படு. என்னங்க நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இதுக்கெல்லாம் கோபப்படாதம்மா. முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா. புடவை என்ன பெரிய விஷயம்? சொன்னா இவன் துவைச்சு தரான். என்ன துவைச்சு தர மாட்டேன்? அதை விட வேற வேலை என்ன? அதான் புடவை அவுத்து கூட. இங்கேயே வா, உள்ள போ. விளையாடாம போ. என்ன இழுக்க வேண்டியிருக்குது? என்னமா எப்படி சொல்ற? தம்பி கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? தம்பி நிக்கிற பக்கத்துல வா. அதெல்லாம் அப்புறம் முதல்ல நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். பேசலாமே. குழந்தை சத்தம் இப்பவே கேட்காதே. இங்க வா. இங்கதான் இருக்குதா? புருஷன் பொஞ்சாதி புது தம்பதிகள் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அத போய் ஒட்டு கேக்குறியே. சும்மா இருங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சாளா? அது என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மானம் போகுது. என்ன இருக்கு போறதுக்கு? போங்க. இப்ப சொல்லு. ஏங்க நீங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்கல? ஸ்கூட்டர் வாங்குற நிலைமையில என்ன இருக்கு? ஆபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல. அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே, போதாது? சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்காந்துட்டு வந்தா ஜாலியாவா இருக்கும்? அவ்வளவுதானே, ஸ்கூட்டர் வாங்கிரும். ஐயோ அவ ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே.
என்னையா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்க? இன்னொரு மீன் திண்டு போட்டா போய் வைக்கிறப்போம். சோறு நல்லா இருக்குன்னு 8 நாள் சோத்தை ஒரே நாள் தூண முடியுமா என்ன? என் சமையல் அவ்வளவுதானே இருக்குதா? மேல சொல்லட்டுமா, நான் இப்படி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. இப்படி அன்பா ஆசையோட பக்கத்துல உக்காந்துக்கிட்டு எனக்கு யாரும் சோர்பட்டதே இல்லை. உங்க அம்மா போட்டிருப்பாங்களே. எங்க அம்மா முகமே நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அனாதை. இத்தனை நாள் உறவுக்காரங்க இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தியா? உறவாவது சனமாவது குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் உறவுதான். தினம் நான் சைக்கிள் சாலை கூட்டு போறேன்னு குழந்தைங்க அவங்க எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி தான். முன்ன விட இப்பதாயா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற நிறைய சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு நீ போட்ட, நாளைக்கு நான் எங்க போறது? ஏன் தினமும் நான் போட மாட்டேன்னா என்ன? என்னயா பாக்குற? அப்படி ஒரு முடிவை நமக்குள்ள பண்ணிக்கலாங்கிறியா கைத? சோமாரி பின்னதுக்கே உன்னை வீட்டாண்ட கூப்பிட்டு விருந்து வச்சு கைத. உன்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நீங்க என்ன சோமாரின்னு கூப்பிடுறிய, அதான் கைத. நீ என்ன கைதான கூப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலங்காத்தால இருந்து அண்ணன் பூத்துக்கு பாலிஷ் போட்டது உங்க வேலையா? உன் பூத்து இருந்தா கூட பாலிஷ் போட்டு தரேன். இந்த கிண்டெல்லாம் இங்க வேண்டாம். உங்களுக்குன்னு சுய கௌரவம் தன்மானம் எதுவுமே கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அண்ணன் பூட்ஸுக்கு தம்பி தான் பாலிஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீ சொன்னே இந்த சுய கௌரவம் தன்மானம் எல்லாம் இருந்துச்சு. பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் துவைக்கணும். தம்பி அழுக்கு சட்டை துவைக்கதான் இந்த பிரிவு எடுத்தீங்களா? இல்லையே, உன் அழுக்க தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே. பொண்டாட்டு புடைய துவைச்சு போடுறது நாகரிகம். தம்பி அழுக்கு சட்டை துவைக்கிறது அடிமைத்தனங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தத்துவம். ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல. இப்ப என்னப்போ என் தம்பி சட்டை சுத்தமா இருக்கக்கூடாது, அதானே உன் நல்ல எண்ணம். கவலைப்படாது, இதோ பார், பூம் பூம் சக்கலக்கா, இதோ பார் அழுக்கு சொக்கா. போதுமா? போதும். தம்பி, உனக்கு இன்னைக்கு சோப்பு வாசனை இல்லடா, மண் வாசனை தான். அண்ணா அண்ணா, என்னடா என் செல்ல தம்பி, இது பாத்தியா உன் பூத் எப்படி பாலிஷ் போட்டிருக்க பார். உரைக்காதே, உரைக்காதே. மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி மரக்கட்ட மாதிரி ஒரு பிறவை எடுத்திருக்காரு. கற்பகாம்பாளா? நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா? இருந்தாலும் இல்ல மேல இருக்காங்க. இப்பெல்லாம் டைரக்டா அங்கேயே முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, யூ மீன் லார்ட் கபாலீஸ்வரஸ் வைஃபா? சரி, நானும் அங்கேயே போறேன். தாயே கற்பகாம்பாள், தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற 2 மருமகளும் பொம்பளையதாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா. எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும்? எனக்கே வழி தெரியும், சொல்றேன். தனி கொடுத்தன போயிடுவோம். அடைய வளச்சான் தெருவுல. எதை வளச்சான்? அடைய வளச்சான் தெருவுல 750 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடு என்னமா பண்ணலாம்? பிளாட் கட்ட மொத்தமா வித்துடுங்க. இந்தாங்க போடு. நாம மட்டும் எழுதி வாங்களா? முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுல 850 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கே போய் அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க, நீங்க அடைய வளச்சான் தெருவுக்கு போக போறீங்களா இல்லையா? இந்தாங்க, முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா? அண்ணா, இவங்க சொல்ற வீட்டுக்கு நம்ம போல நம்மள நடு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது. என்ன அப்படி வாங்க வழிக்கு. அப்பா, இப்பவாது புத்தி வந்துட்டே. ராஜா, இங்க வாடா. என்னண்ணா? முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா? அடைய வளஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவேன்.